குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, தலையில் நீர் கோர்த்தல், தலைவலி அடிக்கடி ஏற்படுகின்றது, சைனஸ் இருக்குது, அதனால் கழுத்து வலியும் இருக்குது. அப்போ இதற்கு என்ன ஒரு தீர்வு? இது நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். தலையில் நீர் கோர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கழுத்து வலியும் ஏற்படும், தலைவலி எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சில நபர்களுக்கு வலது பக்கம், சில நபர்களுக்கு இடது பக்கம் அந்த தலைவலி இருக்கும். நம்ம உடம்புல வாதம், பித்தம், சிலேத்துமம் இந்த மூன்றும் சமமான நிலையில் இருக்கணும். இதில் சிலேத்துமம்ங்கிறது நீரினுடைய தன்மை. அந்த நீரினுடைய தன்மை அந்த கரெக்டாக அதற்கேற்ற பெர்சன்டேஜ் உடம்புல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனையே ஏற்படாது. இப்போ இதற்கு நம்ம மெயின் காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, தூக்கமின்மை, நம்ம உணவில் அதிகமாக நம்ம எடுக்கக்கூடிய புளிப்புத்தன்மை வாய்ந்த உணவு அதிகமாக எடுப்போம், புளி அதிகமாக உணவில் எடுத்துக்கிடுவோம். ஸோ அது நமக்கு ருசி நன்றாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடலில் கபத்தினுடைய தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நம்ம உடம்பில் கபம்னு சொல்லக்கூடிய நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். அது சரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி தலையில் நீர் கோர்த்தல் அப்படிங்கிறது வராது. தலையில் நீர் கோர்க்கும்பொழுது என்னாகும், சிலருக்கு அது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் அவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது ஒவ்வொரு சைடாக உருண்டு வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் எல்லோருமே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், தியானம் மட்டும் பண்ணிக்கலாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தூதுவளை கீரை, கண்டங்கத்திரி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு லேசாக கொதிக்க வச்சு அந்த வெதுவெதுப்பான தண்ணியை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த பயிற்சியை சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உடம்பில் கபம்னு சொல்லக்கூடிய சிலேத்துமத்தினுடைய தன்மை சமமாயிரும். அடுத்து லங்ஸுடைய இயக்கம் சீராக இருக்கும், கழிவுகள் சரியாக வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போ யாருடைய உடலில் சிலேத்துமம் சீராக இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சிகள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நீங்கள் முடிந்த அளவு காலையில் சூரிய ஒளியை பார்த்து 6 to 6:30, மாலை 5 to 6 சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். அதனுடைய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல் முதிரையாக மகா சிரசு முதிரை பார்க்க போகிறோம். சுண்டு வரது மடிச்சுக்கோங்க, மோதிரவில் இந்த மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர் இந்த முதிரையின் மூலமாக இறங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முதிரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கணும்.
நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முதிரை மகா சிரச முதிரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தலைப்பகுதியில் கோர்த்திருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை இந்த முதிரை மூலமாக சரியாவதாக எண்ணுங்கள். உங்கள் உணர்வு முழுக்க தலைப்பகுதி முழுக்க அப்படி வைங்க. இந்த முத்திரை பேரே மகா சிரச முத்திரை. சிரசில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தீர்க்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை வருண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. உடலில் நீரினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஆஸ்மா முதிரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சை வெளியிடுங்க. அப்படியே ரைட்லேயே மூச்சை உள்ள எழுத்துருங்க, லெஃப்டில் மூச்சை வெளியிடுங்க. இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 முறை இடதில் ஆரம்பித்து இடதிலே வெளியே விடுறது ஒரு சுற்று. அந்த மாதிரி 5 இல்லை 10 நிதானமாக பண்ணிக்கோங்க. பயிற்சி பண்ணும்போது சஃபகேஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துக்கோங்க. மீண்டும் அந்த பயிற்சியை பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க. இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த நாடி சுற்றி தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நீர்த்தன்மையும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும். இப்போ 2 கையும் தியான முத்திரை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்து மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ ஆக்ஞை சக்கரம், நெற்றி புருவ மையம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆசனத்தில் புஜங்காசனம், இது வயதானவர்கள் பண்ண வேண்டாம். இந்த முதிரைகள் தியானம் மட்டும் பண்ணிக்கோங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க புஜங்காசனம் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. Breathing நார்மல் பண்ணிக்கோங்க. மகா சிரசு முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. உங்கள் உணர்வு தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த தலையில் கோர்த்தக்கூடிய இந்த நீர் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வர்ண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை இடைவிடாமல் நம்பிக்கையோடு காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதுக்கு முந்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கழித்து 2.5 மணி நேரம் கழித்து இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.